அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த குட்டி ஸ்டோரி சொல்றதுன்னு வழக்கம் ஆயிடுச்சு. நண்பர்கள் கேட்குறாங்க, என்ன சார் நேற்றுக்கு குட்டி ஸ்டோரியை காணுமே அப்படின்னு. ரைட், இன்னைக்கு வித்தியாசமான ஸ்டோரி சொல்ல போறேன். ஏன் வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஸ்டோரியில ஹீரோ நீங்க தான், ஆர் த காமன் மேன். லெட் அஸ் அஸ்யூம் நீங்க ஒரு தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு ஆளை 4 பேர் சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. டக்குன்னு சொல்லுங்க, உங்க மனசுல என்ன தோணும்? யாரா இருந்தாலும், என்னங்க ஒரு ஆளை போட்டு இப்படி 4 பேர் அடின்னு அடிச்சுக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துன்னு சும்மா இருக்காங்களே, இதுதானே தோணும். கரெக்ட், இதுதான் எல்லாருக்கும் தோணக்கூடியது. நீங்க பக்கத்துல போறீங்க, அங்க இருக்கவங்கள ஒருத்தர் கேட்குறீங்க, என்னங்க இப்படி போட்டு அடிச்சுக்கிறாங்க, பார்த்துன்னு சும்மா இருக்கீங்களே அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு. அவன் ஏதோ ஒரு கொடிய குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்றாங்க. மறுபடியும் டக்குன்னு சொல்லுங்க, உங்க மனசுல என்ன தோணும்? ஓ, இவ்வளோ பெரிய இது பண்ணிக்கிறானா அவன், அப்போ போட வேண்டியதான், நானும் 2 போடுறேன். நோ, காமன் மேனை பொறுத்த வரைக்கும், சரிங்க அதுக்காக இப்படியாங்க போட்டு அடிக்கிறது, போலீஸில் பிடிச்சி கொடுங்க, அவங்க கேஸ் போடுவாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதுக்காக நம்மளே இது மாதிரி போட்டு அடின்னு அடிக்கிறது அதெல்லாம் சரியில்லையே. இதுதான் சாதாரண மனுஷன் மனசில் தோன்றக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காமன் மேனை பொறுத்த வரைக்கும் he always identifies himself with அண்டர் டாக். ஆனால் அந்த இடத்துல பணமோ இல்லை செல்வாக்கோ இல்லை அதிகாரமோ படைத்தவர்களாக இருந்தால் அவங்களுடைய ரியாக்ஷனே வேறையாக இருக்கும். அவங்களாம் இது மாதிரி 4 பேர் அடிக்கிறத பார்த்த உடனே கேள்வியே கேட்க மாட்டாங்க. இவங்க 2 போட்டுட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சா கேட்பாங்க, எதுக்காக அடித்தோம் அப்படின்னு. ஏன்னா காமன் மேன் எல்லா விதத்திலும் எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் ரொம்ப சஃபர் பண்ணுறவன். அதனால் கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது அது சரியா தப்பா, நீதி நியாயம் நேர்மை இதை பற்றிலாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவனும் கஷ்டப்படுறான், நானும் கஷ்டப்படுறேன், அதனால் அவனும் நானும் ஒன்று இப்படின்ற ஃபீலிங் தான் வரும். சரி, இந்த கதையை இப்போ எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்களா? சவுக்கு சங்கர் கைது, அது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வீடியோவில் குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தார், அதை மிரட்டினார், பணம் பறித்தார், அப்படி இப்படின்லாம் செய்திகள் வருகின்றன. வாடவர் இப்போது எந்தெந்த விஷயத்தில் கைது கட்டாயம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இது வழிமுறைகள் அப்படின்றதுனால ரைட்டுங்க முடிஞ்சால் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும். அண்டு இந்த குற்றச்சாட்டு இதுனா அவ்வளோ பெரிய கிரைமா, இன்னும் மரண தண்டனை கொடுத்துருவாங்களா இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா கூட? அப்படி இருக்குச்சே இதுக்கு எதுக்கு கைது, அதுக்கப்புறம் ரிமாண்டில் எடுத்து விசாரணை அப்படின்னு எனக்கு புரியல. நீங்கள் விசாரிச்சா மட்டும் அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஆமாங்க நான் மிரட்டி வாங்கினேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் அப்படின்றது அந்த அக்யூஸ்டு இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்டேருந்து வராது. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ, பொதுவாகவே சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும். யார் எங்கே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு அவா உன் மேலே குற்றம் சொல்லிட்டாருப்பா, நான் உன்னை கொண்டு போய் உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது அந்த காமன் மேன் அப்படின்ற இடத்துல இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் ஓட்டு போட போகின்ற அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் எடுத்துக்காங்க, அவங்க மனசில் என்ன விதமான இம்பேக்டை இது கிரியேட் பண்ணும், எத்தனை நாள் உள்ளே வைப்பாங்க. அதில் வேறு அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஏகப்பட்ட எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு டெக்னிக்காகவே ஃபாலோ பண்ணுறாங்க. இது முடிஞ்சா அது, இது முடிஞ்சா அது, இந்த பில் கிடச்சிடுச்சின்னு சொன்னால் உடனே அடுத்த கேஸு அப்படின்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோர்ட்டெல்லாம் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்டு ஆஸ் யூஷுவல் இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓவர் ரீச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள் சொல்லலாம், அது பாருங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, நாங்கள் என்ன சிஎம் ஏதாவது சொல்லிட்டார் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணோமா, இல்லை வேற ஏதாவது பண்ணோமா, யாரோ ஒரு தனிநபர் அவர் மிரட்டுகிறார் அப்படின்னு புகார் கொடுத்திருக்கார், அது மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, சட்டம் தன் கடமையை செய்கின்றது. கரெக்ட். இப்போ 2 பக்கமும் பார்க்கலாமா? இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா, இப்படி 2 இருக்குதுங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சோஷியல் மீடியாவில் நம்பகத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய நம்பகத்தன்மை குறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு அவங்க ஜால்ரா தட்டிக்கினே இருக்காங்க,
ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடந்தால் இவங்க பாட்டுக்கு எதிர்கட்சியில் குழப்பமா இப்படி தான் வந்து விவாதம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. சரி, ரைட், அது அவங்களுடைய சுதந்திரம். நீ ஏன் இதை விவாதம் பண்ணல, ஏன் அதை பண்ணுறீங்கலாம் நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் அப்படின்றது வந்து பேப்பர்லேயோ இல்லை வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸாவோ இருந்தால் அதுதான் பெட்டர்னு நான் சொல்வேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லெட்டஸே இப்போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அடிக்கிறார், இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் விட்னஸ். ஆனால் இதை நான் வெளில போய் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை அன்றைக்கி சாயங்காலமே நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் சொல்கிறேன், ஸோ மிஸ்டர் ஏ வந்து மிஸ்டர் பியை வந்து பொழிர்னு ஒரு அறை விட்டுட்டார் அப்படின்னு. ஆதாரம் எங்கன்னு கேட்பாங்க. நான் பார்த்தேங்க. நான் பார்த்தேன்னா நான் ஒரு விட்னஸ் மட்டும்தான், நான் எவிடன்ஸ் கிடையாது. இங்கே தான் நாம் தப்பு பண்ணுறோம். கண் எதிர்க்க நாம் பார்த்திருந்தாலும் நாம் விட்னஸாகத்தான் இருக்கின்றமே தவிர நாம எவிடன்ஸ் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இதை வந்து நான் பொதுவெளியில் மற்றவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அவர் வந்து என் மேலே பொய்யான குற்றச்சாட்டு கூறுகின்றார் அப்படின்னும் போது அது பொய் இல்லை, நான் சொன்னது நிஜம்தான் அப்படின்றதுக்கு எனக்கு சில ஆதாரங்கள் தேவை. அந்த ஆதாரத்தை வந்து நான் பார்த்தேன், நானே ஆதாரம்னு சொல்ல முடியாது. அப்போது அங்கேயும் நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். சரியா? உதாரணத்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரி எடுத்துக்கோமே. அவர் வந்து ரோந்து போகும்போது ஒருத்தன் ஏதோ தப்பு பண்ணிடுறான். இவர் அதை பார்க்குறார். பார்த்துட்டு இவனை உடனே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க, எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்த்தேன் சார், இவன் இந்த மாதிரி பண்ணும்போது நான் கையும் களவுமா பிடிச்சேன் சார் அப்படின்னா எந்த அளவுக்கு அதை எடுத்துப்பாங்க எவிடன்ஸா அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதுக்காகத்தான் வந்து அந்த ஆதாரங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, சோஷியல் மீடியாலையும் இது அதிகமாக இருக்குன்றதை பார்க்குறோம். குற்றச்சாட்டுகள் அப்படின்றது சகட்டு மணிக்கு வச்சுன்னுக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒருத்தர் மேலே குறை சொல்கிறோமே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இது வந்து தனிநபர் மீது குற்றம் சாட்டுவது அப்படின்றது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டுவது அப்படின்றது இன்னொரு டைப்பு. அரசியல்வாதிகள் மீது குற்றம் சாட்டுவது அப்படின்றது இன்னொரு டைப்பு. அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி 1000 பேர் சொல்லினுக்கிறான் அப்படின்ட்டு அவங்க கம்முன்னு போயிடுவாங்க. அரசு அதிகாரிகள் அப்படின்னும் போது பொதுவாக பெரும்பாலான அரசு அதிகாரிகள் வந்து இதுக்காக வர்றது கிடையாது. ஆமாம், இது வந்து ஒரு கேஸை போட்டுட்டு லொங்குன்னு அழிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் தனிநபர்கள் மீது குற்றச்சாட்டு அப்படின்னும் போது எல்லாரும் சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏராளமான பேர் இப்படி தான் குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கேஸு அப்படின்னு வரும்போது தான் அதனுடைய சீரியஸ்னஸ்ன்றது நமக்கு புரியுது. அல்டிமேட்லி இது வந்து கைது தேவையா இல்லை வந்து ரிமாண்டு தேவையா அப்படின்றதெல்லாம் கோர்ட்டு முடிவு பண்ணும். அண்டு இது கேஸாக ப்ரொசீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது நிற்குமா இல்லையா அப்படின்றதும் கோர்ட்டில் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்க மனசில் இது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் முக்கியம். அந்த எஃபெக்டை பற்றி பொதுவாகவே யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கவலைப்படுறதில்லை. ரிசல்ட் வந்த பிறகு தான் கவலைப்படுவாங்க. இதில் அதிமுக பிரதான எதிர்கட்சி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன இப்படி கேட்குறீங்க, அவ்வளோ பெரிய ட்வீட் போட்டுக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டுக்கிறாரு, அந்த எஃப்ஐஆரில் அவர் பேரை சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ இந்த கைதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது, என்னங்க சோஷியல் மீடியாலேயே நீங்கள் வந்து கொண்டு சுற்றி நிற்கிறீங்க, இப்படிலாம் இருந்தால் கட்சி வளராதுங்க அப்படின்வாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்னாலும் ட்வீட் போட்டால் போதுங்க, அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பிரதான எதிர்கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சி இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா அப்புறம் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. திமுகவை பார்த்து கற்றுக்கணும், ஆனால் அதிமுக கற்றுப்பாங்கன்னு தெரியல. அதனால தான் போல இருக்குது அதிமுகலேருந்து திமுக போனவங்க அங்கே நல்லா கற்றுக்குன்னு அப்படியே பெரிய இடங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது நமது அண்ணன் சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜ் அவர்கள் அவர் வந்து ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அதாவது வெளிநாட்டிலலாம் வந்து இந்த வனவிலங்குகள் காடு சம்பந்தமான படம்லாம் இப்படித்தான் எடுக்கிறாங்கோ அப்படின்னு. அதாவது ஒரு புலி இருக்குது, ஒரு மான் இருக்குது, அந்த மான் ஓடுது, புலி வந்து துரத்திக்கினே போயிட்டு கழுத்தை கவ்வுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 பக்கத்தில் நீந்துக்குது ஃப்ரெண்ட்ஸாக. அதாவது ஷோ காமிக்கிறாங்களாம், எப்படி சினிமாவில் ஃபைட் சீன் மாதிரியோ அந்த மாதிரி புலி மானை வேட்டையாடுவது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்து இப்படித்தான் வந்து பழக்கப்படுத்தப்பட்ட புலி மான் இதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு.
ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. ஓப்பனிங்லேயே ஒரு டைரக்டர் இருக்கார், அதுக்கப்புறம் கேமராமேன், அசிஸ்டண்ட்டு, அவங்கன்னு எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அந்த புலியும் மானும் அப்படியே நிற்குது. ஆக்ஷன் அப்படின்ன உடனே இந்த மான் ஓடுது, புலி துரத்தின்னு ஓடுது. பரவாயில்லையே, ஓ அது வெளிநாட்டில் மேபி இங்கிலாண்டில் இருக்க புலின்னு நினைக்கிறேன், அதனால தான் அதுக்கு இங்கிலீஷ் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கழுத்தை கடிக்கிற மாதிரி அது பல்ல வச்ச உடனேயே டைரக்டர் சொல்கிறாரு, கட் ஓகே அப்படின்றாரு. உடனே அந்த புலியுமானும் தனித்தனியாக வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. எப்படி வில்லனும் ஹீரோவும் சண்டை சீன் டேக் ஓகே ஆன உடனே அப்படியே பக்கத்தில் நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி பக்கா ஏஐ வீடியோ இது. ஆனால் யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. எதுக்காக இதை வந்து சரி அட்லீஸ்ட் நீங்கள் வெறும்னு ரீட்வீட் பண்ணிட்டு இருந்தா கூட சரி ரைட்டு, ஏதோ ஒரு காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். வெளிநாடுகளில் இந்த மாதிரி தான் வந்து வனவிலங்குகளை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு இவர் வேற அதை கோட் பண்ணி போஸ்ட் போடுறாரு. இவரை என்னன்னு சொல்றது? இவ்வளோ வெள்ளந்தியா ஒரு மனுஷன் இருந்தாருன்னா அப்புறம் தெர்மோகாலை கொடுத்து ஏன் ஏமாற்ற மாட்டாங்க? எல்லாரும் சொல்கிறாங்க தெர்மோகால் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, இதெல்லாம் என்ன இவருக்கு ஐடியா வந்திருக்கும்? யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்கணும்ல. அப்போ பக்கத்தில் இருந்த அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? யாராவது ஒருத்தராவது சொல்ல வேணாமா? நாங்கள் இதெல்லாம் வச்சா வேலைக்கு ஆகாது, அப்படியே பறந்து போயிருங்க, இதுக்கு போய் காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வரணுமான்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரிக்கும் தைரியம் வரல. நீங்கள் செல்லூர் ராஜுவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுற்றி இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றி யார் கேள்வி கேட்கறது? ஓ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் வந்து பாருங்க, அந்த செம்பரம்பாக்கம் தண்ணியை திறந்து விடாமல் அம்மா தூங்கி நிற்கிறாங்க, அவங்கள எப்படி கேட்கறது அப்படின்னு காத்திருந்து கடைசியில் அவ்வளோ பெரிய வெள்ளம், உயிரிழப்பு அப்படின்னு இன்னைக்கும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படிங்க அந்த தண்ணியை திறக்கிறதா வானாமா? இதுலேருந்து எல்லா விஷயமும் சிஎம் கேட்டு தான் நடக்கணுமா? சரி, சிஎம் இன்ஆக்சசிபிள், அப்போ இதுக்குன்னு அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்களா? ஆமாங்க, நான் சொல்கிறேன், நான் தானே பிடபிள்யூடி மினிஸ்டரு, நீங்கள் அதை திறந்து விடுங்க. சிஎம் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது, இப்போ கேட்க முடியாத சூழ்நிலை, அதனால ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரத்துக்கு எந்த மந்திரிக்கும் தைரியம் இல்லையே. அதை யாருமே கேள்வி கேட்கலையே. அப்படி கேள்வி கேட்காத வரைக்கும் இந்த மாதிரி புலிமான் வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம கை தட்டிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த மிக முக்கியமான நிகழ்வு, இந்த வாரத்துடைய மிகப்பெரிய பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், நேற்றுக்கு வந்த கேரளா பஞ்சாயத்து தேர்தல் ரிசல்ட். இதில் திருவனந்தபுரத்தில் மொத்தம் 101 சீட்டு, அதில் ஒரு சீட்டு எலெக்ஷன் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த கேண்டிடேட் ஒருத்தர் வந்து மரணம் அடைந்து விட்டார். மீதி 100ல் 50 சீட்டில் பாஜக ஜெயித்திருக்கின்றது. ஸோ எவென்ச்சுவலி அவங்க தான் அந்த மேயர் பதவியை கைப்பற்ற போகின்றார்கள். அதுக்கு கேசி வேணுகோபால், அது காங்கிரஸில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பாஜக பெருசாக சாதிச்சிட்டா மாதிரி இது பண்ணின்னுக்கிறாங்க, நாங்கள் இத்தனை பஞ்சாயத்தில் ஜெயிச்சிக்கிறோம், இவ்வளோ வார்டில் ஜெயிச்சிக்கிறோம், இவ்வளோ கார்பரேஷனில் ஜெயிச்சிக்கிறோம், அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஃபுல்லாக அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட்டுக்கு வர்றார். கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அவ்வளோதான், அவங்க வந்து ஆன் தேர் வே அவுட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏங்க ஒரே ஒரு கார்பரேஷன் தானே ஜெயிச்சாங்க பாஜக, அப்போ அவங்கள பற்றி நீங்கள் பேசியிருக்கவே கூடாது. உங்களுக்கு இப்போ அங்கே எதிர்கட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்ட், அவங்க தானே. அப்போ பார்த்தீங்களா, கம்யூனிஸ்டுகள் தோற்று விட்டார்கள், நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம், இதுதான் ஃபுல்லாக வந்துட்டு கடைசியில் பாஜக என்ன ஒரு கார்பரேஷனில் ஜெயிச்சுட்டு இவ்வளோ பீத்திக்கிறீங்களா, அத்தோடு நிறுத்திருக்கணும். ஆனால் பாஜகவை பற்றி பக்கம் எழுதிட்டு 1/4 பக்கம் கம்யூனிஸ்ட்டை பற்றி எழுதினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பசு, தென்னை மரம், இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அது சரி, 40+லேருந்து 50+, அதுக்கப்புறம் 90+, இதையே வந்து மிகப்பெரிய வெற்றியாக சந்தோஷமாக கொண்டாடினுக்கிற காங்கிரஸ் கிட்ட வேற எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்னும் பல இடங்களிலும் வந்து பாஜக கணிசமான இடங்களை வென்றிருக்கின்றார்கள். பாலக்காடை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அண்டு திருவனந்தபுரத்தில் வந்து ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான், சும்மாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா திருவனந்தபுரத்தில் தான் வந்து பாஜக அவங்களுடைய எம்பி சீட்டு கணக்கை தூக்குவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் திரிசூரில் அது ஆரம்பமானது. அந்த போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கேரளத்தில் அதிகம். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு பாஜக வெற்றி பெற்றிருக்கின்றது கேரளாவில். காரணம் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் ஜெயிச்சாட்டும் தனித்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு கூட்டணி அப்படின்னு ஒரு சில கட்சிகளை சேர்த்துக்கினாங்க. பட் பேர் சொல்கிற மாதிரி பெரிய கட்சிகள் கிடையாது. மற்றபடி அங்கே பெரிய கட்சிகள் கூட்டணிகள் அப்படின்னா 2, ஒன்று கம்யூனிஸ்ட்டு, ஒன்று வந்து காங்கிரஸ். அங்கே இருக்கவங்க இங்கே வரப்போகிறது கிடையாது. அதனால் இவங்களா தனியாக தான் பண்ணணும். அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி வந்திருக்கு, ரைட், பாஜக ஜெயிக்கக்கூடிய கட்சி தான் அப்படின்னு.
ஏன்னா இங்கே தமிழ்நாடு மாதிரி தான், ஐயா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்கப்பா, வேஸ்ட்டாக போயிடும், ஒரு சிலர் கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க அப்படின்னோ இல்லை காங்கிரஸ் வந்துடுவாங்க அப்படின்னோ அதை வந்து ஓட்டை மாற்றி போடுறது அப்படின்னு இருந்தது. இப்போ பாஜகவால் சாதிக்க முடியும். ஏற்கனவே வந்து எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க, இப்போ கார்பரேஷனில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, நிறைய இடத்துல பஞ்சாயத்து வார்டில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இவங்க ஜெயிக்கக்கூடிய கட்சி அப்படின்ற கிரெடிபிலிட்டியை இப்போ வந்து பாஜக பெற்று இருக்கின்றது. அப்போ கிரெடிபிலிட்டி வந்தாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது வரும். 26 பெருசாக சாதிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் 31 அவங்க ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். தமிழ்நாடுன்னு கேட்டால் ஐஎம் சாரி, அந்த விளையாட்டுக்கு நான் வரல. இதில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. சகாவு பினராயி விஜயன் சொல்லியிருக்கார், பாருங்க பாஜக வந்து திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றுள்ளது, மதச்சார்பற்ற சக்திகளை வந்து கவலைக்குள்ளாக்கி உள்ளது. மதச்சார்பற்ற சக்திகள்னு யாரை சொல்லிக்கிறார்? தன்னைத்தானே சொல்லிக்கிறாரா? காங்கிரஸ்ல கிளீனா சொல்லிட்டாங்க. ஏன் வந்து எல்டிஎஃப் சகாவு கம்யூனிஸ்டுகள் தோத்து போனாங்க அப்படின்னா, அவங்க மதவாத அரசியலை கையில் எடுத்தார்கள், பிளவுவாத அரசியலை கையில் எடுத்தார்கள். யாரு? காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை சொல்றாங்க. பாலக்காடு வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இன்னாண்ட பக்கம் கோயம்புத்தூர் வந்தவொடனே நாங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. வெக்கங்கட்ட கூட்டணி. சரி, அரசியல் கூட்டணிகளில் கொள்கை கிடையாது, வேற எதுவுமே கிடையாதுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனாலும் அது எப்படி இருக்கும்னா, ரைட்டுங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அவங்களோட இருந்தோம், இப்போ நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், இப்போ நாங்கள் காரி துப்புவோம், மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு அவங்களோட போய் சேர்ந்துப்போம், அப்போ நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஓகே. ஆனால் ஒரே காலகட்டத்திலேயே அங்கே போயிட்டு மதவாத சக்தின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள குறை சொல்ல முடியாது. இதையும் நம்பின்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டுனுக்கிறோம் பாருங்க, நம்ம தான் இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.